அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கி இந்த வீடியோவில் பொது அறிவில் இருந்து ஒரு 50 ப்ரீவியஸ் இயர் கொஷின்ஸ் பார்க்கலாம் வாங்க. ஃபஸ்ட் கொஷின் 101வது கேள்வி பாருங்கள். பாகிஸ்தான் என்ற சொல்லை உருவாக்கியவர் யார் அப்படின்னு கேட்டிருக்காங்க. சரியா? யார்? முகமது அலியா? கிடையாது. சையத் அகமது கான். இவர் யார்? 1875 அலிகார் இயக்கம் உருவாக்கினவர் இல்லையா? ஆரம்பத்தில் காங்கிரஸ் ஆதரிச்சிருந்தாலும் பின்னாட்களில் பிரிட்டிஷுக்கு ஆதரவான நிலைப்பாட்டை எடுத்திருப்பார். சரியா? ஜின்னா கிடையாது. ரஹ்மத் அலி. சரியா? கேம்பிரிட்ஜ் பல்கலைக்கழகத்தினுடைய மாணவர். சரியா? இவர் தான் பாகிஸ்தான் என்ற சொல்லை உருவாக்கியவர். சரியா? இரண்டாவது கேள்வி போகலாம். இரண்டாவது கேள்வி போகிறதுக்கு முன்னாடி 1939 இரண்டாம் உலகப் போரில் இந்தியாவை ஈடுபடுத்தியிருப்பாங்க. அதை எதிர்ப்பு தெரிவிக்கும் விதமாக காங்கிரஸ் தன்னுடைய அமைச்சரவை பல பதவி விலகியிருப்பாங்க. சரியா? அது அந்த நாளை முஸ்லீம் லீக் விடுதலை நாளாக கொண்டாடி இருக்கும். சரியா? அது எந்த நாள்னு கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். இரண்டாவது கேள்வி காரணமும் கூற்றும். சரியா? கூற்று ஏ பாருங்கள். வெள்ளையினை வெளியேறு இயக்கம் ஆகஸ்ட் புரட்சி என்றும் அழைக்கப்படுகிறதுன்னு கொடுத்துருக்காங்க. சரியா? ஆகஸ்ட் 8ஆம் தேதி வந்தது இல்லையா? ஆகஸ்ட் புரட்சி என்னும் அழைக்கப்படுது. காரணம் பாருங்கள். அகில இந்திய காங்கிரஸ் குழு ஆகஸ்ட் 8 பம்பாயில் கூடிய கூட்டத்தில் வெள்ளையினை வெளியேறு தீர்மானத்தை நிறைவேற்றியதுன்னு கொடுத்துருக்காங்க. சரிதான். சரியா? இந்த தீர்மானத்தை முன்மொழிந்தது யார்? ஜவஹர்லால் நேரு இல்லையா? இங்கே ரெண்டுமே சரியாக தான் இருக்குது. ஆப்ஷன் பி இங்கே சரியாக இருக்குது. ஏ மற்றும் ஆர் சரி. ஏவினுடைய சரியான விளக்கம் ஆர். சரிங்களா? மூன்றாவது கேள்வி போகலாம். 103வது கேள்வி பாருங்கள். பின்வருவனவற்றில் எது ஜவஹர்லால் நேருவின் படைப்பு அல்ல அப்படின்னு கொடுத்துருக்காங்க. இது அவருடைய படைப்பு அல்லன்னு பாருங்கள். என் இந்தியா என் தேசம், ஒரு சுயசரிதை, உலக வரலாற்றின் பார்வை. சரியா? இது அவருடைய நூல் இல்லை. என் இந்தியா என் தேசம் அவருடைய நூல் இல்லை. சுயசரிதை, உலக வரலாற்றின் பார்வை. சரியா? சுதந்திரத்தை நோக்கி. அவருடைய சுயசரிதை இல்லையா? இது ரெண்டும் அவருடைய தான். சரியா? 42 ஆண்டு காலம் தன் மகளுக்கு எழுதிய கடிதத்தில் தொகுத்து வழங்கப்பட்டது தான் உலக வரலாற்றின் ஒரு பார்வை. சரியா? இங்கே தவறானது அல்லன்னு தான் கேட்குறாங்க. ஆப்ஷன் ஏ இங்கே கரெக்டாக இருக்குது. என் இந்தியா என் தேசம் அவருடைய புத்தகம் அல்ல. சரியா? 104வது கேள்வி பாருங்கள். கீழ்கண்ட நிகழ்வுகளை காலவரிசைப்படி அடுக்குக அப்படின்னு கொடுத்துருக்காங்க. சரியா? வேதாரண்யம் யாத்திரை. சரியா? உப்பு சத்தியாகிரகம் அப்படின்னு சொல்கிறோம் இல்லையா? காந்தி எப்போ போனார்? மார்ச் 12, 1930 இல்லையா? இங்கே வேதாரண்யம் யாருடையது? ஏப்ரல் 13 இல்லையா? 1930. எங்கேருந்து? திருச்சியிலிருந்து வேதாரண்யம் வரைக்கும். சரியா? திருச்சியிலேருந்து வேதாரண்யம் வரைக்கும் போயிட்டு ஒரு 12 பேர் சட்டத்தை மீறி உட்பொழியிருப்பாங்க. சரியா? இப்போது வேதாரண்யம் 1930 உப்பு சத்தியாகிரகம் தான் இல்லையா? அடுத்து வைக்கம் சத்தியாகிரகம். வைக்கம் சத்தியாகிரகம் 1924. சரியா? ஆலய உள்நுழைவு போராட்டம். சரியா? பெரியாருடைய இது. அடுத்து மூன்றாவது இந்திய எதிர்ப்பு போராட்டம் 1937 39 வரைக்கும். பெரிய அளவில் தமிழகத்தில் நிகழ்ந்த ஒரு அரசியல் நிகழ்வு. சரியா? இப்போ வரைக்கும் இந்திய எதிர்ப்புன்றது ரொம்ப தீவிரமாகவே இருக்குது இல்லையா? அடுத்து காமராஜ் திட்டம் கே பிளான் அப்படின்னு சொல்கிறோம் இல்லையா? 1963 இல்லையா? காமராஜர் பதவி விலகியிருப்பார். சரியா? காங்கிரஸுடைய கட்சி கட்டமைப்பு பலவீனமாயிட்டே இருக்குது. கட்சி கட்டமைப்பை பலப்படுத்தணும்னு சொல்லிட்டு எல்லா முதலமைச்சர்களும் ஆட்சி பதவியிலேருந்து விலகி கட்சி பதவிக்கு வரணும் அப்படிங்கிறதுக்காக
அவர் கொண்டு வந்து அவரே தாமாகவே பதவி விலகியும் இருந்திருப்பார் இல்லையா? ஸோ அப்போ எது சரியாக இருக்குது? 2 1 3 4 சரியா? எங்கே இருக்குது பாருங்கள். 2 1 3 4 எங்கே இருக்குது? ஸோ ஆப்ஷன் சியில் இருக்குது சரியா? 104 ஆப்ஷன் சி. 105வது கேள்வி பாருங்கள். பின்வருவனவற்றில் சரியாக பொருத்தப்படாத பொருத்தங்கள் யாவை அப்படின்னு கேட்குறாங்க சரியா? ஸோ இங்கே சரியாக பொருந்தாதது எது அப்படின்னு கேட்குறாங்க. ஸோ ஃபஸ்ட் ஒன் குடியரசு சரியா? கருப்பு சட்டை சரியா? குடியரசு யாருது? பெரியாருடையது இல்லையா? ஸோ அவர் கருஞ்சட்டை படை வந்து வச்சுருந்தார் இல்லையா? ஸோ அப்போது ஃபஸ்ட் ஒன் இங்கே பொருந்தது. ஸோ இரண்டாவது திராவிட நாடு அண்ணா சரியா? ஸோ திராவிட நாடு கோரிக்கையை வலியுறுத்திட்டே வந்திருப்பார் இல்லையா? ஸோ 1963 நேரு அவர்கள் பிரிவினைவாத சட்டத்தை கொண்டு வந்திருப்பார். சரியா? ஸோ அதை கொண்டு வந்ததுக்கப்புறம் தான் ஸோ இந்த திராவிட நாடு கோரிக்கையை கைவிட்டு மாநில சுயாட்சிக்கான கோரிக்கையை கையில் எடுத்திருப்பாங்க சரியா? ஸோ அப்போது இரண்டும் சரியாக தான் இருக்குது. மூணாவது பொன்மொழிகள் அண்ணா. அண்ணாவின் பொன்மொழிகள் இருக்குது, ஆனால் பொன்மொழிகளே அண்ணான்றதை எப்படி ஸோ வராது இல்லையா? ஸோ ஆரிய மாயை பெரியார் கிடையாது இல்லையா? ஸோ அப்போது 3 4 இங்கே பொருந்தலை. ஸோ ஆப்ஷன் ஏல இருக்குது பாருங்கள். 3 மற்றும் 4 சரியான பொருத்தங்கள் அல்ல சரியா? ஸோ அடுத்த கேள்வி போகலாம். 106வது கேள்வி பாருங்கள். நானா சாஹிப் என்று பிரபலமாக அழைக்கப்பட்ட கோவிந்த் தொண்ட் பத் டேஷ் சம்பவத்தின் முன்னணி தலைவர்களுள் ஒருவராக இருந்தார் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ எந்த சம்பவத்தில்? தி கிரேட் ரிவோல்ட் 1857ஆம் ஆண்டு கழகத்தில் முன்னணியில் இருந்திருப்பார் சரியா? ஸோ இவரை அடக்கிய ஆங்கிலேயர் யாருன்ட்டு கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்க சரியா? ஸோ ரவுலட் சட்டம் சரியா? ரவுலட் சட்டம் என்ன? 1919 இல்லையா? ஸோ காரணமின்றி கைது செய்வது இல்லையா? அடுத்து சௌரி சௌரா சரியா? பிப்ரவரி 5 1922 சரியா? ஸோ சௌரி சௌராங்கிற இடம் அதாவது உத்தரப்பிரதேசத்தில் ஸோ 22 காவலாளிகளை எரித்து கொண்டிருப்பாங்க சரியா? காவல் நிலையத்தோடு வச்சு எரிச்சிட்ருப்பாங்க இல்லையா? ஸோ 3000 பேர் பேரணியாக கொண்ட காங்கிரஸ் கூட்டத்தில் சரியா? ஸோ இதனுடைய விளைவாகத்தான் ஒத்துழையாமை இயக்கத்தை காந்தி அவர்கள் திரும்ப பெறாரு. ஸோ அதனுடைய விளைவு தான் சுயராஜ்ய கட்சி உருவாகுது சரியா? ஸோ அடுத்து கேதா சத்தியாகிரகம் இல்லையா? 1918 சரியா? பருவமழை போயிட்டது போல் வரி கொடுக்க முடியாமல் போயிருக்கும். ஸோ அதை கேட்கக்கூடாதுன்றதுக்காக நிகழ்த்தப்பட்டது. ஸோ நம்ம 106வது கேள்வி ஆப்ஷன் ஏ சரியாக இருக்குது. 107வது கேள்வி ஒரு பொறுத்துக்க கொடுத்துருக்காங்க சரியா? ஸோ ஆசிரியர்கள் இதழ்கள் ஸோ எது சரியாக இருக்குது? எப்படி மேட்ச் பொருந்தது? அஜித் சிங், சிராஜுத்தீன் அகமது, பிரம்மோத்யா, அரவிந்த் கோஷ் சரியா? ஸோ இதில் எது நமக்கு தெரிஞ்சதாக இருக்குது? அரவிந்த் கோஷ் சரியா? வந்தே மாதரம்னு படிச்சிருக்கேன். ஸோ வந்தே மாதரம் இருக்கான்னு தெரியல. ஸோ இது 4th வரலாம் சரியா? ஸோ இப்போது 4க்கு 3 எங்கே ஆப்ஷன் பொருந்திருக்குன்னு பார்க்கலாம். ஸோ 4க்கு 3 எங்கே பொருந்துது இல்லையா? ஸோ ஆப்ஷன் ஏங்க சரியாக இருக்குது. ஸோ அஜித் சிங் பாரத மாதா, சிராஜுத்தீன் அகமத் ஜமீன்தார் 2 பிரம்மோபந்தியா என்னது 3 சரியா? ஸோ 107 ஆப்ஷன் ஏ இங்கே சரியாக பொருந்திருக்கு. 108வது கேள்வி பாருங்கள். பின்வருவனவற்றில் உள்நாட்டு மருத்துவ பாரம்பரியத்தை வழங்குவது எது அப்படின்னு கேட்குறாங்க. ஸோ எது? சர்வ ஸ்வஸ்திய அபியான் சரியா? SSA இது என்ன சொல்லுது? 6லிருந்து 14 வயது குழந்தைகளுக்கு கட்டாய கல்வி இல்லையா? ஸோ அப்போது ஏ கிடையாது. பி பாருங்கள்.
தேசிய நகர்ப்புற சுகாதார பணி. சரியா? ஸோ நகர்ப்புற மக்களுக்கு சுகாதார பணிகளை வழங்குவதற்காக. சரியா? ஏழை மக்களுக்கு. சரியா? ஸோ அப்போது பியும் கிடையாது. சி ஜனனி சுரக்ஷி யோஜனா, ஜேஎஸ்ஒய் இல்லையா? ஸோ இது எதுக்கு? கர்ப்பிணிகளின் இறப்பை தடுக்க. ஸோ அப்போது சியும் கிடையாது இல்லையா? ஸோ அப்போது ஆப்ஷன் டி தான் இங்கே சரியாக இருக்குது. ஆயுர்வேதம், யோகா மற்றும் இயற்கை மருத்துவம், யுனானி, சித்தா மற்றும் ஹோமியோபதி. சரியா? ஸோ இதுதான் உள்நாட்டு மருத்துவ பாரம்பரியத்தை வழங்குகிறது. சரியா? 109வது கேள்வி போகலாம். 109வது கேள்வி பாருங்கள். விவசாய மேம்பாட்டிற்கான பின்வரும் திட்டங்களை காலவரிசைப்படி வரிசைப்படுத்துவோம்னு கொடுத்துருக்காங்க. சரியா? ஸோ விவசாய மேம்பாட்டிற்கு திட்டங்களை வரிசைப்படுத்த சொல்கிறாங்க. தேசிய உணவு பாதுகாப்பு திட்டம். சரியா? ஸோ இப்போ 2007. தேசிய பருப்பு வளர்ச்சி திட்டம். சரியா? ஸோ 1886 to 87. சணல் தொழில்நுட்ப திட்டம் 2006-7 காலகட்டம். தேசிய வேளாண் காப்பீட்டு திட்டம் ஸோ 1999 to 2000 தான் உருவாகுது. சரியா? ஸோ அப்போது வரிசைப்படுத்தினா என்ன? 2 4 3 1 இல்லையா? ஸோ 2 4 3 1 எங்கே இருக்குது? ஆப்ஷன் சியில் கரெக்டாக பொருந்திருக்கு. ஸோ அடுத்த கேள்வி போகலாம். 110வது கேள்வி பாருங்கள். பின்வருவனவற்றுள் எவை பேட்டி பச்சாவோ பேட்டி பதாவோ திட்டத்தின் நோக்கம் அல்ல அப்படின்னு கேட்குறாங்க. சரியா? ஸோ பின்னாடி கொடுத்துருக்கிறதுல பேட்டி பச்சாவோ பேட்டி பதாவோ என்னும் திட்டத்தின் நோக்கம் அல்லாதது எது அப்படின்னு கேட்குறாங்க. ஸோ அல்லாதது எதுன்னு பார்க்கலாம். பெண் குழந்தை பாகுபாடு மற்றும் பாலின பாகுபாடு சோதனை நடைமுறை நிறுத்த வேண்டும். சரியா? ஸோ பெண் குழந்தை பாகுபாடு மற்றும் பாலின பாகுபாடு சோதனைகளை நடைமுறையை நிறுத்த வேண்டும். சரியா? ஸோ பிறக்கிறதுக்கு முன்னாடியே ஆனா பெண்ணான்னு செக் பண்ணுறதெல்லாம் கூடாது. சிறுமிகளின் உயிர் மற்றும் பாதுகாப்பை உறுதி செய்ய வேண்டும். சரியா? ஸோ சிறுமிகளினுடைய உயிர் மற்றும் பாதுகாப்பை உறுதி செய்ய வேண்டும். குழந்தை பாலின விகிதத்தை குறைக்க வேண்டும் கொடுத்துருக்காங்க இல்லையா? ஸோ இதுதாங்க தவறாக இருக்குது. ஸோ கல்வி மற்றும் பிற துறைகளில் பெண் குழந்தைகளின் பங்களிப்பை உறுதி செய்க அப்படின்னு கொடுத்துருக்காங்க. சரியா? ஸோ இதுவும் சரிதான். ஸோ திட்டத்தின் நோக்கம் அல்லாதது எதுன்னு கேட்குறாங்க. ஸோ இங்கே 3 மட்டும்தான். சரியா? ஆப்ஷன் எதில் இருக்குது பாருங்கள். ஸோ ஆப்ஷன் பியில் இருக்குது பாருங்கள். 3 மட்டும்தான் கிடையாது. சரியா? பதினோராவது கேள்வி பாருங்கள். விவசாய நிலத்தின் அளவு மற்றும் தமிழ்நாட்டு விவசாயத்தின் அதன் பங்கு ஆகியவற்றுடன் பொறுத்துக அப்படின்னு கொடுத்துருக்காங்க. சரியா? குறு விவசாயிகள். சரியா? 0லேருந்து 1 ஹெக்டார். சரியா? ஸோ 77.18%. 1 சரியாக தான் பொருந்திருக்கு. ஸோ இரண்டாவது சிறு விவசாயம். சரியா? ஸோ 1லிருந்து 2 ஹெக்டார். சரியா? ஸோ 1 ஹெக்டார் எவ்வளோன்னு பார்த்தோம்? 2.47 ஏக்கர். சரியா? கிட்டத்தட்ட 2.5 ஏக்கர் தான் வந்து 1 ஹெக்டார் இல்லையா? ஸோ சிறு விவசாயிகள்னு பார்த்தோன்னா 14.55%. ஸோ இரண்டாவதும் சரியாக 2வதுலேயே பொருந்திருக்கு. சரியா? ஸோ நடுத்தர விவசாயிகள் 4லிருந்து 10 ஹெக்டார்கள். ஸோ 1%, 1.85%. ஸோ பெரு விவசாயிகள்னு பார்த்தோன்னா ஸோ 10 ஹெக்டருக்கு மேலே சொல்லுவோம். ஸோ அவங்க 0.21% இருக்குது. சரியா? 2 1 இல்லையா? ஸோ அப்போது எல்லாமே நேராக பொருந்திருக்கு. ஆப்ஷன் ஏ இங்கே சரியாக இருக்குது. ஸோ 112வது கேள்வி பாருங்கள். கீழ் வருவனவற்றுள் எது பணக்கொள்கையின் கருவி இல்லை அப்படின்னு கேட்டிருக்காங்க. சரியா? ஸோ பணக்கொள்கையின் கருவி அல்லாததை வந்து கேட்குறாங்க. ஸோ பாருங்கள், வங்கி வீதம் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. சரியா? ஸோ வங்கி வீதம் என்பது பணக்கொள்கையின் கருவி தான் இல்லையா? ஸோ ரெப்போ விகிதம், மீள் ரெப்போன்னு விகிதம் சொல்லுவாங்க. சரியா? ஸோ ரெப்போனா என்ன?
வணிக வங்கிக்கு மைய வங்கி குறுகிய கால கடன். மீள் ரெப்போ ரேட்னா நிதி பற்றாக்குறையால் வணிக வங்கியிலிருந்து ஆர்பிஐ பெறக்கூடிய கடன். சரியா? ஸோ இந்த ரெப்போ விகிதம்லாம் நியூஸில் கூட பார்த்துருப்பீங்க இல்லையா? ஸோ ரெப்போ விகிதம் விட மீள் ரெப்போ விகிதம் எப்போவுமே கம்மியாக தான் இருக்கும். சரியா? அடுத்து திறந்த சந்தை நடவடிக்கைன்னு சொல்லியிருக்காங்க. சரியா? ஸோ ஓப்பன் மார்க்கெட் இல்லையா? ஸோ இது என்ன சொல்கிறாங்க, இதுவும் பணவியல் கொள்கையினுடைய ஒரு கூறு தான். சரியா? ஸோ ஆர்பிஐ வந்து அரசினுடைய கடன் பத்திரம் மற்றும் தனியார் பத்திரங்களையும் விற்பனை செய்து ஸோ திரும்ப பெறுவாங்க. சரியா? ஸோ இப்போ மணி சப்ளை அதிகமாக இருக்குது அப்படின்னா அதை குறைக்கிறதுக்காக பத்திரத்தை வெளியிடுவாங்க. ஸோ மணி சப்ளை அதிகமாக இருக்குது அப்படின்னா அதை கண்ட்ரோல் பண்ணுறதுக்காக பத்திரத்தை கொடுக்குறாங்க. சரியா? ஸோ புழக்கத்தை அதிகரிக்கிறதுக்காக அந்த பத்திரத்தை வாங்கிட்டு பணத்தை கொடுக்குறாங்க இல்லையா? ஸோ இப்போது பியும் பொருந்து. பண இருப்பு விகிதம். சரியா? கேஷ் ரிவர்ஸ் ரேஷியோ அப்படின்னு சொல்கிறாங்க. சரியா? ஸோ வணிக வங்கியிடமிருந்து மைய வங்கிக்கு ஒரு குறிப்பிட்ட அமௌண்ட் வந்து கொடுக்கணும். சரியா? இப்போ 100 ரூபா வந்து பேங்க்குக்கு போகுதுன்னா அதுலேருந்து ஒரு 20 ரூபா ஆர்பிஐக்கு போகும். சரியா? ஸோ அதுதான் கேஷ் ரிவர்ஸ் ரேஷியோ அப்படின்னு சொல்லுவாங்க. சரியா? ஸோ இங்கே பணக்கொள்கையின் கருவி இல்லைன்றது ஆப்ஷன் டி. இங்கே கடன் வட்டி விகிதம் தான் வந்து இல்லை. சரியா? ஸோ 112 ஆப்ஷன் டி இங்கே சரியாக இருக்குது. ஸோ 113வது கேள்வி பாருங்கள். வளர்ச்சி அடையாத நாட்டில் பணவியல் கொள்கை வளர்ச்சி விகிதத்தை அதிகரிப்பதன் இதன் வாயிலாக முக்கிய பங்கு வகிக்கிறது அப்படின்னு கொடுக்குறாங்க. எதன் வாயிலாக அப்படின்னு பார்க்குறோன்னா செலவுகளை அதிகப்படுத்துவது அப்படின்னு கொடுத்துருக்காங்க. சரிதான் இல்லையா? செலவுகளை அதிகப்படுத்துவதுன்னா ஸோ எல்லா பொருட்களோட விலையும் ஏற்றுறது இல்லையா? ஸோ அந்த பொருட்களை உற்பத்தி பண்ணுறவங்களுக்கு அது அப்போ தான் வளர்ச்சி கொடுக்குது இல்லையா? ஸோ இரண்டாவது கடன் கிடைப்பது. சரியா? இப்போ எல்லா தொழில்களுமே ஸோ கடன் கொடுக்குறோம், அதன் மூலமாக நீங்கள் தொழில் வைங்க, ஸோ தொழிலை பெருக்குங்க இல்லையா? ஸோ அது மாதிரி வருது. மூன்றாவது பண வீக்கத்தை கட்டுப்படுத்துவதுன்னு கொடுத்துருக்காங்க. சரியா? ஸோ இதுவும் வளர்ச்சி விகிதத்தில் தான் வருது. சரியா? ஸோ பணப்புழக்கம் அதிகமாக இருக்கும் நேரத்தில் வந்து பணவீக்கம் அதிகமாகுது இல்லையா? ஸோ அதை கட்டுப்படுத்துறதுக்காக ஸோ நம்ம ஓப்பன் மார்க்கெட்லேயே படித்தோம் இல்லையா, மணி சப்ளை குறைக்கிறதுக்காக பத்திரத்தை விற்பாங்க. ஸோ பத்திரத்தை வாங்கிட்டு மக்கள் பணத்தை கொடுக்கும்போது மணி சப்ளை குறையுது இல்லையா? ஸோ இப்போ இங்கே மூணுமே சரியாக தான் இருக்குது. ஆப்ஷன் டி இங்கே சரியாக இருக்குது. 1, 2 மற்றும் 3 சரி. ஸோ 14வது கேள்வி பாருங்கள். ஒரு பொறுத்துக்க கொடுத்துருக்காங்க. சரியா? ஸோ திட்டம் அமல்படுத்தப்பட்ட நாட்கள் கேட்டிருக்காங்க. ஸோ A1 பாருங்கள், தூய்மை இந்தியா ஸ்வச் பாரத் இயக்கம். சரியா? ஸோ எப்போ தொடங்குறாங்க? 2/10/2014. சரியா? ஸோ திறந்தவெளி மலம் கழித்தல் இனிமேல் இருக்கக்கூடாது. சரியா? எல்லாத்துக்கும் பாத்ரூம் கட்டி கொடுக்கணும் அப்படிங்கிற திட்டம். சரியா? ஸோ அதிதிறன் சாதுரிய நகர இயக்கம். சரியா? ஸோ இது எப்போ தொடங்குறாங்க? 25/6/2015. சரியா? ஸோ ஒரு 100 நகரங்களை தேர்ந்தெடுத்து ஸோ அதை பராமரிப்பு செய்கிறதுக்காக கொண்டு வராங்க. ஸோ அடுத்து பிரதம மந்திரியின் குழந்தைகள் நல இயக்கம். சரியா? ஸோ இது எப்போ? 29/5/2021. சரியா? ஸோ கோவிட் டைமில் ஸோ தாய் தந்தை இழந்த பெற்றோர்கள், ஸோ யாரோ ஒருவரை இழந்த பெற்றோர்கள்னு சொல்லிட்டு ஸோ அவங்கள பாதுகாக்க பராமரிப்பதற்காக உருவாக்கப்பட்டது பிரதம மந்திரியின் குழந்தைகள் நல இயக்கம். சரியா? ஸோ அடுத்து டி பிரதம மந்திரியின் எரிவாயு இணைப்பு திட்டம் 2.0. சரியா? இது எப்போ? 1/5/2016. சரியா? ஸோ இந்த சிலிண்டர் கொடுக்குறது உஜ்வாலா திட்டத்தில் இல்லையா? ஸோ இப்போ எது பொருந்துது? 2, 1, 4, 3. ஸோ ஆப்ஷன் ஏ இங்கே சரியாக பொருந்தது. சரியா? 15வது கேள்வி பாருங்கள். பாராளுமன்றத்தின் தகவல் அறியும் உரிமை சட்டம் இயற்றப்பட்ட ஆண்டு கேட்குறாங்க. ஸோ தகவல் அறியும் உரிமை சட்டம் எல்லாருக்கும் தெரிஞ்சது தான், 2005. சரியா? ஸோ 1+10 உறுப்பினர்கள் இருப்பாங்க. ஸோ முதல்ல இந்த தகவல் அறியும் உரிமை சட்டத்தை நம்ம எங்கேருந்து எடுத்தோம் அப்படின்னா ஸ்வீடன்லேருந்து.
நாட்டிலேருந்து நம்ம இதை பின்பற்றுறோம். சரிங்களா? ஸோ 15 ஆப்ஷன் சி இங்கே சரியாக இருக்குது. ஸோ 16வது கேள்வி பாருங்கள். நீதிபதிகளின் ஒழுக்க நெறிகளை விதிப்பதற்கு தேசிய நீதிக்குழுவிற்கு அதிகாரம் அளிக்கப்பட வேண்டும் என்று பின்வருவனவற்றுள் எது பரிந்துரை செய்தது அப்படின்னு கேட்குறாங்க. சரியா? ஸோ இங்கே என்ன கேட்குறாங்க? நேஷ்னல் ஜுடிஷியல் கவுன்சில். சரியா? ஸோ இதை 2014 99வது சட்ட திருத்தத்தில் கொண்டு வந்தாங்க. சரியா? ஸோ கொலிஞ்சியம் என்ற அமைப்பு இருக்கு இல்லையா? ஸோ கொலிஞ்சியம் எப்போ கொண்டு வந்தாங்க? 1993. சரியா? கொலிஞ்சியம் அமைப்பு தான் ஸோ நீதிபதிகளை அதுதான் தீர்மானிக்கணும். சரியா? ஸோ அப்படி தான் அந்த நடைமுறை தான் இருக்குது. ஸோ அதை மாற்றி நேஷ்னல் ஜுடிஷியல் கவுன்சில். சரியா? ஸோ நீதிபதிகளை இந்த குழு தான் தேர்ந்தெடுக்கும் அப்படிங்கிற ஒரு நடைமுறையை கொண்டு வர்றதுக்காக முயற்சிகள் நடந்தது. 99வது திருத்தம் 2014 கொண்டு வந்தாங்க. ஸோ ஆனால் அது பெரிய எதிர்ப்பின் காரணமாக அது திரும்ப பெறப்பட்டது. சரியா? ஸோ அந்த கவுன்சில் ஸோ எதனுடைய பரிந்துரை அப்படின்னு கேட்குறாங்க. ஸோ எதனுடைய பரிந்துரை? 2வது நிர்வாக சீர்திருத்த ஆணையத்தினுடைய பரிந்துரை. ஸோ 116வது கேள்வி ஆப்ஷன் சி இங்கே சரியாக பொருந்திருக்கு. சரியா? ஸோ இந்த 99வது திருத்தம் 2014 முக்கியம். ஸோ கொலிஞ்சியம் என்ற அமைப்பு தான் ஸோ நீதிபதிகளை தேர்ந்தெடுக்கக்கூடிய அமைப்பு. சரியா? ஸோ ஆளுங்கட்சிக்கு சாதகமாக இங்கே எதையும் செய்ய முடியாது. ஸோ நீதித்துறையை பொறுத்த வரைக்கும் ஸோ இந்த கொலிஞ்சியம்ன்ற ஒரு அமைப்பு இருக்குது. ஸோ அந்த அமைப்பு மூலமாகத்தான் தேர்ந்தெடுக்கப்பட முடியும். சரியா? ஸோ அடுத்த கேள்வி போகலாம். 17வது கேள்வி பாருங்கள். கீழ்கண்ட அரசியலமைப்பின் கூட்டாட்சி கூறு அல்லாத ஒன்றை கண்டறிக அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ கூட்டாட்சியின் கூறுகள் அல்லாததை கேட்குறாங்க. சரியா? ஸோ இதுன்னு பாருங்கள். நெகிழும் அரசியலமைப்பு, சுதந்திரமான நீதித்துறை, ஈரவை நாடாளுமன்றம், அரசியலமைப்பே அனைத்திலும் மேலானது. சரியா? ஸோ அரசியலமைப்பே அனைத்திலும் மேலானது கூட்டாட்சிக்கு பொருந்தது. ஈரவை நாடாளுமன்றம். சரியா? ஸோ மாநிலங்களவை, மக்களவை. சரியா? ஸோ மாநிலங்களவை மூலமாக கூட்டாட்சியை காக்குறாங்க இல்லையா? ஸோ இதுவும் சரியாக தான் இருக்குது. சுதந்திரமான நீதித்துறை. ஸோ இதுவும் கூட்டாட்சி தத்துவத்துக்கு இருக்குது. ஸோ இங்கே நெகிழும் அரசியல் அமைப்புன்னு கொடுக்குறாங்க இல்லையா? ஸோ அரசியலமைப்பை நம்ம 368 மூலமாக மாற்றுறோம் இல்லையா? ஸோ நெகிழ்றது மூலமாக ஸோ அப்பொழுதைய ஆட்சியாளர்கள் இல்லையா ஸோ கொண்டு வரும் சட்டத்திட்டங்கள் ஸோ மத்திய அரசுக்கு சாதகமாக இருக்கிறது. ஸோ இப்போ 76 சட்ட திருத்தத்தில் கொண்டு போனாங்க இல்லையா? நம்ம மாநில பட்டியலில் இருந்த கல்வி, அந்த கல்வி கொண்டு போகிறதால தான் ஸோ இப்போது இருக்கிற காலகட்டத்தில் நீட் போன்ற விஷயங்களில் ஸோ மாநில அரசுக்கு எந்த அதிகாரமும் இல்லாமல் போகுது. சரியா? ஸோ அது கூட்டாட்சி தத்துவத்தை பாதிக்குது இல்லையா? ஸோ கூட்டாட்சி கூறு அல்லாத ஒன்றுன்னு பார்த்தோன்னா இங்கே நெகிழும் அரசியலமைப்பை நம்ம சொல்லலாம். சரியா? ஸோ இப்போது அல்லாத ஒன்றுனா இது பி 1 மட்டும்தான். சரியா? பதினெட்டாவது கேள்வி பாருங்கள். முதல் முறையாக உள்ளாட்சி அமைப்புகளுக்கு அரசியலமைப்பு சட்ட அங்கீகாரம் கொடுக்கப்பட வேண்டும் என வலியுறுத்திய குழு எது அப்படின்னு கேட்குறாங்க. சரியா? ஸோ என்ன குழு? ஸோ ஃபஸ்ட்டு அமைக்கப்பட்டது பல்வேந்திரா மேத்தா. இல்லையா? ஸோ 1957. சரியா? ஸோ இதுதான் 3 அடுக்கு பஞ்சாயத்தை வலியுறுத்தியிருக்கும். அடுத்து அசோக் மேத்தா குழு 1977 அமைக்கப்படுது. சரியா? ஸோ அது 2 அடுக்கு சொல்லியிருப்பாங்க. சரியா? ஸோ அடுத்து LM சிங்வி. சரியா? LM சிங்வி தான் அரசியலமைப்பு அங்கீகாரம் கொடுக்க வேண்டும் அப்படின்னு சொல்லியிருப்பார். சரியா? ஸோ பல்வேந்திரா மேத்தா, அசோக் மேத்தாக்கு GVK ராவ் சொல்லியிருப்பார். ராவ் என்ன சொல்லியிருப்பார்? 1985 வேறற்ற புற்கள்னு சொல்லியிருப்பார். சரியா? ஸோ நான் அது ஃபண்டே கொடுக்கல, அப்புறம் எப்படிங்க என்ன பண்ணுறது அப்படின்றதுக்காக வேறற்ற புற்கள்னு சொல்லியிருப்பார். LM சிங்வி குழு 1986 உருவாக்கப்பட்டிருக்கும். சரியா? ஸோ காக்கா கலேல்கர் இது என்னது? முதல் BC ஆணையம் இல்லையா? பிற்படுத்தப்பட்டோர் ஆணையம் 1953. சரியா? ஸோ சர்க்காரியா குழு 1986 மத்திய மாநில அரசுகளை உறவுகளை ஆராய்வதற்காக அமைக்கப்பட்ட குழு. சரியா? ஸோ இப்போ நம்ம இங்கே கேட்டிருக்க கேள்விக்கு LM சிங்வி குழு தான் அரசியலமைப்பு சட்ட அங்கீகாரம் கொடுக்கப்பட வேண்டும் என்று வலியுறுத்திய குழு. சரியா?
19வது கேள்வி பாருங்கள். நாடாளுமன்ற நிலைக்குழு மற்றும் தலைவரின் தவறான இணையை தேர்ந்தெடு அப்படின்னு கொடுத்துருக்காங்க. சரியா? ஸோ இதில் எதெல்லாம் தவறான இணை கொடுக்கப்பட்டிருக்குன்னு கேட்குறாங்க. ஸோ ஃபர்ஸ்ட் ஒன், அரசியல் விவகார குழுவின் தலைவர் பிரதமர். சரியா? ஸோ A1 சரியாக இருக்குது. அடுத்து B, நியமனங்களுக்கான குழு அப்படின்னு கேட்குறாங்க. ஸோ அது யார் தான்? பிரதமர் தான். ஸோ உள்துறை அமைச்சர் மட்டும் வராது. சரியா? அடுத்து பொருளாதார விவகார குழு அப்படின்னு கொடுத்துருக்காங்க. பொருளாதார விவகார குழுவாக நிதி ஆயோக் தான் இருக்குது இல்லையா? ஸோ இப்போ நிதி அமைச்சருக்கும் அதுக்கும் சம்மந்தம் கிடையாது. அடுத்து நாடாளுமன்ற விவகார குழு அப்படின்னு ஒன்று சொல்கிறாங்க. ஸோ இது உள்துறை அமைச்சகம் கிடையாது. ஸோ நாடாளுமன்ற விவகார அமைச்சகம்னு ஒரு மினிஸ்டர் இருக்கார். ஸோ அந்த அமைச்சகம் இப்போ 1949 அது உருவாகுது. சரியா? ஸோ இப்போ எது ஒன்று தான் சரியாக இருக்குது? ஃபஸ்ட் ஒன் மட்டும்தான் சரியாக இருக்குது. ஸோ அப்போ இங்கே தவறானது கேட்குறாங்க. ஸோ 2, 3 மற்றும் 4 இங்கே தவறாக பொருந்திருக்கு. ஸோ 119 ஆப்ஷன் ஏ இங்கே சரியான பதில். 20வது கேள்வி பாருங்கள். அரசு வழிகாட்டு நெறிமுறைகளை பற்றிய சரியான கூற்றினை கண்டறிக அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ பார்க்கலாம். இது அயர்லாந்து அரசியலமைப்பிலும் இருந்து பெறப்பட்டதுன்னு கொடுத்துருக்காங்க. ஸோ சரிதான் இல்லையா? ஸோ 42வது சட்டத்திருத்தத்தின் மூலமாக 4 புதிய வழிகாட்டு நெறிமுறைகளை சேர்க்கப்பட்டன அப்படின்னு கொடுத்துருக்காங்க. சரியா? ஸோ 42வது சட்டத்தின் மூலமாக 4 புதிய வழிகாட்டு நெறிமுறைகள். சரியா? ஸோ அதாவது 39A, அடுத்து 39D, 43A, 48A. சரியா? ஸோ இந்த 4 திருத்தத்தின் மூலமாக கொண்டு வரப்பட்டது. சரியா? ஸோ அப்போது 2 சரியாகத்தான் இருக்குது. 3வது பாருங்கள். 44வது சட்டத்திருத்தத்தின் மூலமாக 2 புதிய வழிகாட்டு நெறிமுறைகள் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ இது கிடையாது. 44வது மூலமாக கிடையாது. ஸோ அப்போது இங்கே C தான் தவறாக இருக்குது. சரியா? அடுத்து பாருங்கள். 97வது சட்டத்திருத்தத்தின்படி கூட்டுறவு சங்கங்கள் தொடர்பான ஒரு வழிகாட்டு நெறிமுறைகள் சேர்க்கப்பட்டது அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ ஆமாம், 43ல் B 97வது சட்டத்திட்டத்தின் மூலமாக தான் கொண்டு வந்திருப்பாங்க. சரியா? கூட்டுறவு சங்கங்களை ஊக்குவிப்பது அப்படின்றத பற்றி. சரியா? ஸோ இப்போ இங்கே பொருந்தாதது எது தான்? ஆப்ஷன் சி இங்கே பொருந்தலை. ஸோ நமக்கு என்ன கேட்டிருக்காங்க? ஸோ நமக்கு என்ன சரியான கூற்று தான் கேட்டிருக்காங்க இல்லையா? ஸோ இப்போது சரியான கூற்று எது? ஸோ 1, 2, 4 சரி. சரியா? ஸோ ஆப்ஷன் பி இங்கே சரியாக பொருந்திருக்கு. ஸோ 21வது கேள்வி பாருங்கள். பொதுவாக இந்திய அரசியலமைப்பு சட்டத்தின் அடிப்படை உரிமைகள் என்பது என்ன அப்படின்னு கேட்குறாங்க. சரியா? அடிப்படை உரிமைகள். ஸோ இதில் எதெல்லாம் இருக்குது அப்படின்னு கேட்குறாங்க. ஸோ பார்க்கலாம். ஸோ அடிப்படை உரிமை எதுன்னு கேட்குறாங்க. ஸோ குடிமக்களுக்கு வழங்கப்பட்ட உரிமைகள், குடிமக்களுக்கிடையே கட்டுப்பாடுகள், விருப்புறு திட்ட கொள்கையின் பட்டியல், தனிநபர் சுதந்திரத்தை அரசு எடுக்கக்கூடாது என்னும் எதிர்மறை கட்டுப்பாடுகள் அப்படின்னு கொடுத்துருக்காங்க இல்லையா? ஸோ இப்போது தனிநபர் சுதந்திரத்தை அரசு எடுத்துக்கக்கூடாது என்னும் எதிர்மறை கட்டுப்பாடுகள். சரியா? ஸோ எடுத்துக்கூடாத அளவுக்கு தானே கொடுத்துருக்காங்க. ஸோ இப்போது ஆப்ஷன் டி இங்கே சரியாக பொருந்திருக்கு இல்லையா? 121 ஆப்ஷன் டி. ஸோ 22வது கேள்வி பாருங்கள். இந்திய அரசியல் அமைப்பின் முகப்புரையை பற்றிய தவறான கூற்றினை கண்டறிக அப்படின்னு கொடுத்துருக்காங்க. சரியா? ஸோ முகப்புரையை பற்றி தவறான கூற்று. சரியா? ஸோ நேரு அவர்களுடைய குறிக்கோள் தீர்மானத்திலிருந்து வந்தது தான் இல்லையா முகப்புரை? ஸோ அதில் தவறானது எது அப்படிங்கிறது தான் கேள்வி. 1976ஆம் ஆண்டு முகப்புரை திருத்தம் செய்யப்பட்டது இல்லையா? ஸோ ஒரே முறை திருத்தினாங்க. அது 1972 42வது சட்டத்திருத்தத்தின் மூலமாக. சரியா? ஸோ இப்போ ஏ சரிதான். முகப்புரை அரசியலமைப்பின் நோக்கத்தை விளக்குகிறது அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ ஆமாம், நோக்கத்தை விளக்குகிறது. சரியா? 2 முக்கியமான கேசஸ் இருக்குது. சரியா? ஸோ 1960 இல்லையா பெருபாரி யூனியன் வழக்கு. சரியா? அது முகவுரை ஒரு பகுதி அல்ல. சரியா? பொருள் புரிந்து கொள்வதற்காக அப்படின்னாங்க. ஸோ 1973 கேசவானந்த பாரதி வழக்கில் ஸோ ஒரு முகப்புரை ஒரு பகுதியே அப்படின்னு சொன்னாங்க. ஸோ முகப்புரை திருத்தத்துக்கு காரணமாக இருந்த இருந்த வழக்கு எதுன்னு கேட்டால்
கேசவானந்த பாரதி வழக்கு. சரியா? ஸோ 13 நீதிபதிகள் அமர்வு கொண்டது அந்த கேசவானந்த பாரதி வழக்கு. சரியா? ஸோ இப்போ இரண்டும் சரியாக இருக்குது. மூன்றாவது, நீதிமன்றத்தால் நடைமுறைப்படுத்த உட்படுத்தக்கூடியது ஆகும் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ அதை இங்கே தான் அது தப்பாக இருக்குது. ஆப்ஷன் சி இங்கே தப்பாக இருக்குது. சரியா? ஸோ நீதிமன்றத்தால் என்ன நடைமுறைப்படுத்த போகிறோம் கிடையாது இல்லையா? ஸோ அரசியலமைப்பின் ஆதாரங்களை சுட்டி காட்டுகிறது அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ அரசியலமைப்பின் ஆதாரங்களை சுட்டி காட்டுது. சரியா? ஸோ முகப்புரைன்றது என்ன, உள்ளே இன்னும் இருக்கின்றதை சொல்கிறது தானே. ஸோ அப்போது ஆதாரங்களை சுட்டி காட்டுகிறது. ஸோ 22 ஆப்ஷன் சி இங்கே சரியாக பொருந்திருக்கு. 23வது கேள்வி பாருங்கள். தர்மட் என்ற போர் ராஜா ஜஸ்வந்த் சிங் மற்றும் அவுரங்கசீப் இருவருக்கும் இடையில் நடைபெற்ற ஆண்டு கேட்குறாங்க. சரியா? ஸோ தர்மட் என்ற போர் வந்து அதாவது ஷாஜஹான் வந்து உடல்நிலை சரியில்லாமல் நோய்வாய்ப்பட்டு போயிடுறார். சரியா? ஸோ அவருடைய 5 மகன்கள் இருக்காங்க இல்லையா? ஸோ அவங்களுக்குள்ள நிகழ்ந்த வாரிசு உரிமை போர் தான். சரியா? ஸோ ராஜா ஜஸ்வந்த் சிங்ன்றது வந்து யார், ஷாஜஹானுடைய மூத்த மகன். சரியா? ஸோ அவருக்கும் அவுரங்கசீப்புக்கும் நிகழ்ந்த போர் தான் வந்து தர்மட்னு சொல்கிறாங்க. ஸோ நிகழ்ந்த ஆண்டு எப்போ? ஆப்ஷன் ஏ 1658 நிகழ்ந்திருக்கும். சரியா? ஸோ 24வது கேள்வி போகலாம். 24வது கேள்வி பாருங்கள். தலைக்கோட்டை போரின் முடிவில் எந்த ஆட்சி முடிவுக்கு வந்தது அப்படின்னு கேட்குறாங்க. சரியா? ஸோ தலைக்கோட்டை போர் எந்த ஆண்டு? 1565. ராட்சச தங்கடி என்றும் தலைக்கோட்டை அழைக்கப்படுகிறது. சரியா? எந்த ஆட்சி முடிவுக்கு வருது? விஜயநகர பேரரசு முடிவுக்கு வருது. சரியா? ஸோ 5 சுல்தான்கள் சதாசிவராயரை தோற்கடித்து சதாசிவராயர் யார்? கிருஷ்ணதேவராயருடைய மகன். சரியா? சோழன் தப்பி ஓடிடுவார் இல்லையா? ஸோ அந்த போர் தான். ஸோ 24 ஆப்ஷன் பி இங்கே சரியாக இருக்குது. தலைக்கோட்டை போரின் முடிவில் எந்த ஆட்சி முடிவுக்கு வந்ததுன்னா விஜயநகர பேரரசு. தலைக்கோட்டை போரின் இன்னொரு பெயர் கேட்டால் ராட்சச தங்கடி அப்படின்னு சொல்கிறாங்க. சரியா? 25வது கேள்வி பாருங்கள். இந்தியா என்பதை கலாச்சாரம், மதம், பழக்க வழக்கங்கள், வழிபாட்டு முறைகள் கொண்ட அருங்காட்சியகம் என விளக்கலாம் என்று கூறியவர் யாருன்னு கேட்குறாங்க. சரியா? ஸோ இந்தியாவை வந்து கலாச்சாரம், மத, பழக்க வழக்கங்கள், வழிபாட்டு முறைகள் கொண்ட அருங்காட்சியகம் என விளக்கலாம் என்று கூறியவர் ஆர்கே முகர்ஜி. சரியா? ஸோ 175 ஆப்ஷன் ஏ இங்கே சரியாக இருக்குது. ஸோ 26வது கேள்வி பாருங்கள். ராஜா ராம்மோகன் ராய் பற்றிய கூற்றில் எது சரியானது அப்படின்னு கேட்குறாங்க. ஸோ ஃபர்ஸ்ட் ஒன், புதிய உலகிற்கு ராஜா ராம்மோகன் ராய் பிரகடனப்படுத்தப்பட்டார் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. சரியா? ஸோ 19ஆம் நூற்றாண்டில் ஸோ சமய தேசிய மறுமலர்ச்சியில் வருவாங்க இவங்களாம் இல்லையா? ஸோ ராஜா ராம்மோகன் ராய் இவர் உலகிலேயே நவீன முறையில் முதலாக சமய ஒற்றுமையை, உணர்ச்சியை உண்டாக்க பாடுபட்டார் அப்படின்ட்டு அன்னிபெசன்ட் அம்மையார் சொல்லியிருப்பாங்க இல்லையா? ஸோ ஃபஸ்ட் ஒன் சரியாக தான் இருக்குது. ஸோ செகண்ட், ஒரே கடவுள் என்ற கொள்கையினை ஏற்றுக்கொண்டார் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. சரியா? ஸோ அவர் உருவ வழிபாட்டை தான் வந்து தவிர்த்திருப்பாரே தவிர்த்து ஒரு கடவுள் கொள்கையை வந்து ஏற்றுக்கொண்டிருப்பார். சரியா? ஸோ பிரம்ம சமாஜத்தை ஆரம்பித்தார்னு கொடுத்துருக்காங்க. 1828 பிரம்ம சமாஜத்தை ஆரம்பிச்சிருப்பார். சரியா? ஸோ இதுக்கு முன்னாடியே ஆத்மீய சபைன்னு ஒன்று ஆரம்பிச்சிருப்பார். ஸோ இதோட ஆண்டு என்னன்னு கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ சதி ஒழிப்பு 1921 இவரின் பங்கு முக்கியமானது. சரியா? ஸோ பிரம்ம சமாஜத்துக்கு ஆப்போசிஷனாக தர்ம சபைன்னு ஒன்று ஆரம்பிச்சிருப்பாங்க. சரியா? ஸோ அதோட தலைவர் யாருன்னு தெரிஞ்சால் கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். சரியா? ஸோ அதில் எது சரியானதுன்னு கேட்குறாங்க. ஸோ 1, 2, 3. சரியா? 3மே சரியாக இருக்குது. 27வது கேள்வி பாருங்கள். வாரிசுரிமை போரில் முகமது கவானுக்கு உதவி செய்தவர் யார் அப்படின்னு கேட்குறாங்க. சரியா? ஸோ அந்த முகமது கவான் யார்? பாமினி அரசாங்கம் இல்லையா? ஸோ 3வது முகமது ஷா. ஸோ இவர் பேரரசராக நின்னதுக்கு யார் தான் காரணம்? முகமது கவான் தான் காரணம். ஸோ
முகமது கவானை அழிக்காமல் ஸோ இவர் அழிக்க முடியாதுன்றதுனால அந்த 5 தக்கான சுல்தான்களால் ஸோ குற்றம் சுமத்தப்பட்டு ஸோ அந்த முகமது ஷா அவர்களாலேயே மரண தண்டனை விதிக்கப்பட்டவர் தான் முகமது கவான். ஸோ அவருக்கு உதவியாக இருந்தவர் யாருன்னு கேட்குறாங்க. ஸோ யார்? புருஷோத்தம் கஜபதி. சரியா? ஸோ இவர் தான் வந்து கவானுக்கு உதவியாக இருந்திருப்பார். ஸோ 127 ஆப்ஷன் சி இங்கே சரியாக பொருந்திருக்கு. ஸோ 28வது கேள்வி பாருங்கள். கீழ்கண்டவைகளை கால வரிசைப்படுத்துக அப்படின்னு கொடுத்துருக்காங்க. சரியா? ஸோ காக்ரா போர். சரியா? ஸோ காக்ரா போர் எப்போ நடந்தது? காக்ரா போர் 1729 இல்லையா? ஸோ யார் கூட? முகமது லோடி கூட. சௌசவ் போர் எப்போ? ஸோ 1939. சரியா? ஸோ ஷெர்ஷாக்கும் உமாயூனுக்கும். ஸோ கான்வா போர் எப்போ? 1927. ராணா சங்காவுக்கும் பாபருக்கும். ஸோ முதலாம் பானிபட். சாரி 900 போகிறேன்னா 700 இல்லையா? ஸோ 1726 இல்லையா? ஸோ இப்ராஹிம் லோடி. ஸோ இப்போ எது பொருந்தது காலவரிசைப்படி பொறுத்தணும்னா 26 4 3 1 2 4 3 1 2 எங்கே இருக்குது? ஆப்ஷன் சியில் இருக்குது. சரியா? ஸோ காக்ரா போரை வந்து எப்படி ஞாபகம் வச்சுக்கலாம்னா பாபர் மசூதி இருக்குது இல்லையா? ஸோ இது பின்னாடி பெரிய அரசியல் இருக்குது, அது வேண்டாம் நமக்கு. சரியா? ஸோ பாபர் மசூதி எதன் வெற்றியின் காரணமாக கட்டப்பட்டது அப்படின்னா ஸோ காக்ரா போரினுடைய வெற்றியின் காரணமாக கட்டப்பட்டது தான் பாபர் மசூதி. சரியா? 128 ஆப்ஷன் சி. 29வது கேள்வி பாருங்கள். பூமியின் நிழல் சந்திரனின் மீது விழுவதால் கிரகணம் ஏற்படுகின்றது என்று கூறியவர் யார்? சரியா? ஸோ பூமியினுடைய நிழல் சந்திரன் மீது விழுறதால தான் கிரகணம் ஏற்படுது அப்படின்னு சொன்னது யாருன்னு கேட்குறாங்க. ஸோ யார்? ஆரியபட்டர். சரியா? ஸோ 29 ஆப்ஷன் ஏ. 30வது கேள்வி. கல்கோட்டை இடிபாடுகளுடன் கண்டுபிடிக்கப்பட்ட சிந்து சமவெளி நாகரீகம் எது அப்படின்னு கேட்குறாங்க. ஸோ எது? சுர்கோதடா. சரியா? ஸோ சுர்கோதடா எங்கே இருக்குது? குஜராத்தில் இருக்குது. ஸோ கட்ச் மாவட்டத்தில். சரியா? ஸோ குதிரையினுடைய எச்சங்கள் இங்கே கிடைக்கப்பட்டிருக்கு. குதிரை எலும்புகள். ஸோ கல்கோட்டை இடிபாடுடன் கண்டுபிடிக்கப்பட்ட சிந்து சமவெளி நாகரிகம் என்பது சுர்கோதடா. சரியா? ஸோ குஜராத்தில் கட்ச் மாவட்டத்தில் இருக்கக்கூடியது. ஸோ குதிரையின் எச்சங்கள் இங்கே காணப்படுது. சரியா? ஸோ லோத்தலம் குஜராத்தில் தான் இருக்கு இல்லையா? ஸோ கப்பல் கட்டும் தளம். ஸோ 130 ஆப்ஷன் ஏ இங்கே சரியாக இருக்குது. ஸோ 131வது கேள்வி பாருங்கள். வளிமண்டலம் பூமிக்கு நெருக்கமான கீழடுக்கில் ஒப்பீட்டளவில் சீரான கலவையை கொண்ட வாயு கலவையை கொண்டுள்ளது. சரியா? ஸோ வளிமண்டலத்தில் பூமிக்கு நெருக்கமாக கீழடுக்கில் இருக்கக்கூடிய ஒப்பீட்டு அளவில் சீரான கலவையை கொண்டு இருக்கிறது. சரியா? ஸோ இந்த வாயு கலவையை சீரான கலவையை கொண்டு இருக்கிறது. ஸோ சராசரியாக தூய வறண்ட காற்றின் முக்கியமாக நைட்ரஜன் மற்றும் ஆக்சிஜன் மற்றும் இதர வாயுக்களான ஆர்கன், CO2, H2, He மற்றும் O3 இதெல்லாமே இருக்குது. சரியா? ஸோ இதோடைய சரியான கலவை என்ன, எப்படி எதை குறிப்பிடலாம் அப்படின்னு கேட்குறாங்க. ஸோ எதை குறிப்பிடலாம்? 78 இது நைட்ரஜன், 20 ஆக்சிஜன். சரியா? ஸோ மற்ற இதர வாயுக்கள் 0.99. சரியா? ஸோ 131 ஆப்ஷன் ஏ இங்கே சரியாக இருக்குது. ஸோ 32வது கேள்வி பாருங்கள். உயிர் வேதியியலில் ஆக்சிஜன் பற்றாக்குறையை அளவீடு செய்வது என்பது என்னன்னு கேட்குறாங்க. ஸோ BOD இல்லையா? ஸோ பயாலஜிக்கல் ஆக்சிஜன் டிமாண்ட் படிச்சிருப்பீங்க இல்லையா? சரியா? ஸோ ஒரு நீரில் ஸோ அந்த நுண்ணுயிரிகள் டீகம்போஸ் ஆகிறதுக்காக தேவைப்படுற ஆக்சிஜனுடைய அளவு இல்லையா?
ஸோ பாருங்கள், ஏ நீரில் உள்ள வேதிப்பொருட்களை ஆக்சிஜனேற்றம் செய்ய தேவைப்படும் ஆக்சிஜனின் அளவுன்னு கொடுத்துருக்காங்க. இல்லை. நீரில் உள்ள பாக்டீரியாக்களின் அளவு கிடையாது. ஸோ நீரில் உள்ள கனிம பொருட்கள் சிதைவுற செய்ய தேவைப்படும் ஆக்சிஜன் அளவு. சரியா, இன்னும் ஒரு பாயிண்ட் மிஸ் ஆகுது. ஸோ டி பாருங்கள், நீரில் உள்ள கரிம பொருட்களை சிதைவுற செய்ய பாக்டீரியாக்களுக்கு தேவைப்படும் இல்லையா. ஸோ அந்த பாக்டீரியாக்களுக்கு தேவைப்படும் ஆக்சிஜன் அளவு குறிப்பிட்ட நேரம் அல்லது வெப்பம் இல்லையா. ஸோ ஒரு 5 நாள், ஸோ 20 டிகிரி டெம்பரேச்சர். சரியா. ஸோ இது மூலமாக ஸோ 132 ஆப்ஷன் டி இங்கே சரியாக பொருந்திருக்கு. ஸோ 33வது கேள்வி பாருங்கள், பின்வரும் காரணிகளில் ஒன்று நாட்டின் நிலவளத்தை பொறுத்தது அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ நாட்டின் நிலவளத்தை பொறுத்தது என்னன்னு பாருங்கள். ஸோ கல்வி அறிவு கிடையாது, பாலின விகிதம் இல்லை, ஸோ மக்கள் தொகை அடர்த்தி. சரியா. ஸோ மக்கள் தொகை அடர்த்தி அதிகமாக உள்ள மாநிலம் எது? பீகார். ஸோ கம்மியாக உள்ளது அருணாச்சல பிரதேஷ். ஸோ இப்போ 133 ஆப்ஷன் சி இங்கே சரியாக இருக்குது. ஸோ 34வது கேள்வி பாருங்கள், பரப்பளவின் அடிப்படையில் இந்திய மண் பரவல். சரியா. ஸோ இறங்கு வரிசையின் தொகுக்கப்பட்ட சரியான விடையை கேட்குறாங்க. ஸோ இறங்கு வரிசை. சரியா. ஸோ பாருங்கள், வண்டல் மண். சரியா. ஸோ வண்டல் மண்ணுடைய பரப்பளவு என்ன? 22%. சரியா. சிவப்பு. சரியா, எத்தனை சதவீதம்? 28%. கருப்பு மண்ணா என்ன? கரிம. எத்தனை? 29.6. சரியா. ஸோ பாலைவன மண் எவ்வளோன்னு பார்த்தோன்னா ஸோ 6% தான் இருக்குது. சரியா. ஸோ இவங்க இறங்கு வரிசைன்னு கேட்டிருக்காங்க. சரி, இறங்கு வரிசைன்னா என்ன? 22, 28, 29. சரியா. ஸோ இங்கே பாலைவன மண் 6% கொடுத்துருக்காங்க இல்லையா. ஸோ பாலைவன மண் தான் அப்போ முதல்ல வரணும். கீழே வண்டல், சிகப்பு, கருப்பு இல்லையா. ஸோ இங்கே பாலைவன மண் தப்பாக டைப் ஆகிருக்கலாம்னு நினைக்கிறேன். சரியா. ஸோ இப்போ 134 ஏ தான் சரியாக வருது. வண்டல் மண் 22, சிகப்பு 28, ஸோ கரிம அதாவது கருப்பு மண் 29. சரியா. ஸோ இப்போ ஏ தான் இங்கே சரியாக இருக்குது. ஸோ 35வது கேள்வி பாருங்கள், கீழே கொடுக்கப்பட்டுள்ள பருவமழை காற்று தொடர்பான சரியான கூற்று எவை அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ கோடை மான்சூன் காற்று தென்மேற்கிலிருந்து வீசுகிறது, எனவே இவை தென்மேற்கு பருவமழை என்று அறியப்படுகின்றன. இது முன்னேறும் பருவமழை என்றும் அழைக்கப்படுகிறதுன்னு கொடுத்துருக்காங்க. ஸோ கரெக்ட் தான் இல்லையா. ஸோ தென்மேற்கு நோக்கி வீசுவதால் தென்மேற்கு பருவமழைன்னு நம்ம சொல்கிறோம். சரியா. ஸோ ஜூன் முதல் செப்டம்பர் வரை மழை நீடிக்கக்கூடியது தான் தென்மேற்கு பருவக்காற்று இல்லையா. ஸோ ஆரவல்லி மலையில் போய் தடுத்து அப்படியே இந்த பக்கம் வருது. ஸோ நம்ம தமிழ்நாடு மழை மறைவு பகுதியில் இருக்கிறதால ஸோ தமிழ்நாட்டுக்கு தென்மேற்கு பருவமழையால் மழை வந்து கம்மி. சரியா. ஸோ இந்தியாவுக்கு தென்மேற்கு பருவமழையால் 75% மழைப்பொழிவு கிடைக்குது. சரியா. ஸோ நமக்கு வடகிழக்கு பருவமழையில் தான் கிடைக்குது. ஏன்னா நம்ம மலை மறைவு பகுதியில் நம்ம இருக்கோம் இல்லையா. ஸோ இப்போ இங்கே இரண்டுமே சரி. ஸோ 1 மற்றும் 2 ஆகிய இரண்டும் சரியாக பொருந்தி இருக்கிறது. ஸோ 36வது கேள்வி பாருங்கள், பின்வருவனவற்றில் எவை பருவநிலை மாற்றம் குறித்த ஐக்கிய நாடுகளின் கூட்டமைப்பு மாநாட்டில் முக்கிய நோக்கங்கள்? சரியா. ஸோ எவை பருவநிலை மாற்றம் குறித்த ஐக்கிய நாடுகள் கூட்டமைப்பினுடைய மாநாட்டில் முக்கிய நோக்கங்கள்னு கேட்குறாங்க. ஸோ வளிமண்டலத்தில் பசுமையில்ல வாயுவின் செறிவை நிலைப்படுத்துதல். சரியா. ஸோ அடுத்து உலக அளவில் உணவு பாதுகாப்பை உறுதி செய்தல். இது கிடையாது. ஸோ ஓசோன் மண்டலத்தை குறைவதை தடுத்தல். சரியா. ஸோ இதுவும் அங்கே நோக்கங்களாக கொள்ளலை. பருவநிலை மாற்றத்தை தணிப்பதற்கான நடைமுறைகளை அமல்படுத்த வளரும் நாடுகளுக்கு உதவுதல். சரியா. ஸோ இதுவும் தான் பருவநிலை மாற்றத்தோடைய தணிப்பதற்காக ஸோ நடைமுறைகளை அமல்படுத்த வளரும் நாடுகளுக்கு உதவுதல். சரியா. ஸோ அடுத்து பாருங்கள், தொழில்துறை செயல்முறைகளில் புதைபடிவ எரிபொருட்களின் பயன்பாட்டை ஊக்குவித்தல்னு கொடுத்துருக்காங்க. வராது. சரியா. ஸோ புதைபடிவ எரிபொருள் எடுக்க வேண்டாம் இல்லையா. ஸோ இப்போது ஃபஸ்ட் 1 4th 1 இங்கே சரியாக கொடுத்துருக்காங்க. ஸோ பாருங்கள், ஸோ ஃபஸ்ட் 1 4th 1 எங்கே இருக்குது?
ஆப்ஷன் சியில் கொடுத்துருக்காங்க. ஸோ ஆப்ஷன் சி இங்கே சரியாக இருக்குது. ஸோ 37வது கேள்வி பாருங்கள். ஸோ காட்டன் ஏஸ் செயலி என்பது என்ன அப்படின்னு கேட்குறாங்க. ஸோ காட்டன் ஏஸ் செயலி அப்படின்னா செயற்கை நுண்ணறிவு அடிப்படையில் பூச்சி மேலாண்மை அமைப்பு அப்படின்றாங்க. சரியா? ஸோ இந்த காட்டன் ஏஸ் ஆப் அப்படிங்கிறது வந்து பருத்தி விவசாயத்துக்காக ஸோ இந்த பிங்ஸு, அமெரிக்க போர்வாம் அப்படிங்கிற பூச்சிக்கொல்லிகள்லாம் வந்து ஏற்படுற சரியா பாதிப்பெல்லாம் வந்து சரியான நேரத்தில் வந்து காட்டக்கூடியது. சரியா? இந்த டைமில் இந்த மாதிரியான பூச்சிக்கொல்லிகளை நீங்கள் பயன்படுத்தணும் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு ஆப் தான் இது. சரியா? ஸோ செயற்கை நுண்ணறிவு அடிப்படையின் பூச்சி மேலாண்மை அமைப்பு. ஸோ 37 ஆப்ஷன் சி ஏ இங்கே சரியாக இருக்குது. ஸோ 138வது கேள்வி பாருங்கள். கூற்று பிப்ரவரி 19, 2024 முதலமைச்சர் தாயுமானவர் திட்டம் அறிமுகப்படுத்தப்பட்டது அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ பிப்ரவரி 9, 2024 முதலமைச்சர் தாய்மானவர் திட்டம் அறிமுகப்படுத்தினார். சரியா? ஸோ 5 லட்சம் நகர்ப்புற ஏழைகளின் 5 லட்ச ரூபா வந்து நகர்ப்புற ஏழைகள் பயன்பெறும் வகையில் ஸோ அவங்களுக்கான சுகாதார பணிகளை செய்கிறதுக்காக கொண்டு வரப்பட்டது. சரியா? ஸோ இங்கே காரணம் பாருங்கள். ஊரக பகுதிகளில் பெண் குழந்தைகள் கடத்தப்படுவதை தடுத்து பாதுகாக்கும் வகையில் அரசு சாரா அமைப்புகள் மற்றும் அரசாங்கத்துறைக்கு உதவி அளிக்கப்படுகிறதுன்னு கொடுத்துருக்காங்க இல்லையா? ஸோ இது தவறு இல்லையா? ஸோ நகர்ப்புற ஏழைகளின் பயன்பாட்டிற்காக கொடுக்கக்கூடியதுன்னு கொடுத்துருக்கோம். ஸோ இப்போ ஏ இங்கே சரியாக இருக்குது, ஆர் இங்கே தவறாக இருக்குது. சரியா? ஸோ 138 ஆப்ஷன் ஏ இங்கே சரி. ஸோ 39வது கேள்வி பாருங்கள். அனைத்து கிராம அண்ணா மறுமலர்ச்சி திட்டம் எப்போது தொடங்கப்பட்டது அப்படின்னு கேட்குறாங்க. ஸோ அண்ணா மறுமலர்ச்சி திட்டம் எப்போ தொடங்கப்படுது? 2006-7 காலகட்டத்தில் ஜனவரியில். சரியா? ஸோ கிராமப்புற மேம்பாட்டிற்காக கொண்டு வரப்பட்டது. சரியா? ஸோ 139 ஆப்ஷன் ஏ இங்கே சரியாக இருக்குது. ஸோ 40வது கேள்வி. மகாத்மா காந்தியுடன் தொடர்புடைய பின்வரும் கூற்றுகளின் எவை சரியானது அப்படின்னு கேட்குறாங்க. ஸோ மகாத்மா காந்தி அவருடைய கூற்றுகள். சரியா? ஸோ அவர் தென்னாப்பிரிக்காவிலிருந்து இந்தியாவிற்கு திரும்பிய வருடம் 1920 கொடுத்துருக்காங்க. 1915 இல்லையா? ஸோ ஜனவரி 9 என்ன தெய்வம் நான் கொண்டாடுறோன்ட்டு கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். ரவீந்திரநாத் தாகூர் முதல்ல மகாத்மா என்று அழைத்தார். சரியா? ஸோ காந்தி அவர்களை முதல்ல சரியா மகாத்மான்னு அழைத்தது யார் தான்? ரவீந்திரநாத் தாகூர் இல்லையா? ஸோ 3வது பாருங்கள். சுபாஷ் சந்திர போஸ் முதலில் அவரை தேசத்தின் தந்தை என அழைத்தார். சரியா? ஸோ 2 பேருக்கும் நடுவில் கருத்துக்களில் வேறுபாடுகள் இருந்தது. ஆனால் காந்தியை சுபாஷ் சந்திர போஸ் வந்து ரொம்ப மதித்தார். சரியா? ஸோ 1938, 39 ஹரிபுரா திரிபுரா மாநாட்டில் 2த்துக்கும் போஸ் அவர்கள் தலைமையை வகிச்சிருப்பார். ஸோ காந்தியின் எதிர்ப்பு காரணமாக 39 பதவியிலேருந்து பாதியிலே விலகி ஃபார்வர்ட் பிளாக் கட்சியை தொடங்கியிருப்பார். சரியா? ஸோ இப்போது 2, 3 இங்கே சரியாக இருக்குது. ஸோ ஆப்ஷன் எங்கே இருக்குது? ஆப்ஷன் சியில் இருக்குது பாருங்கள். 2 மற்றும் 3 சரியானது. 41வது கேள்வி பாருங்கள். மேக் இன் இந்தியா முயற்சியின் கீழ் வட இந்தியாவின் முதல் மனித டிஎன்ஏ வங்கியினை சமீபத்தில் அறிமுகப்படுத்திய கல்வி நிறுவனம் எது அப்படின்னு கேட்டிருக்காங்க. சரியா? ஸோ மேக் இன் இந்தியா திட்டத்தின் முயற்சியின் மூலமாக வட இந்தியாவில் முதல்ல மனித டிஎன்ஏவை டிஎன்ஏ வங்கியினை அறிமுகப்படுத்திய கல்வி நிறுவனம் எது அப்படின்னு கேட்குறாங்க. ஸோ இது பனாரஸ் இந்து பல்கலைக்கழகம், வாரணாசியில் இருக்கக்கூடிய பல்கலைக்கழகம் தான் வந்து டிஎன்ஏ வங்கியினை அறிமுகப்படுது. சரியா? ஸோ இது மரபணுக்களை பாதுகாப்பதற்காக ஏற்படுத்தியிருக்காங்க. சரியா? ஸோ இது எதிர்கால பயன்பாட்டிற்காக. சரியா? ஸோ 141 ஆப்ஷன் டி இங்கே சரியாக இருக்குது. 42 பாருங்கள். கீழ்கண்டவற்றுள் தவறான பொருத்தத்தை கண்டறிக அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ ஃபர்ஸ்ட் ஒன் உலக ரேபிஸ் தினம். சரியா? ஸோ ரேபிஸ் தினம்ன்றது வந்து 27 கொடுத்துருக்காங்க. செப்டம்பர் 28
சரியா? ஸோ ஃபஸ்ட் ஒன்றே தவறாக தான் இருக்குது. ஸோ ரேபிஸ் தினம் அப்படின்றது என்னென்னா, ஸோ அது ஒரு வகை வைரஸ் தான். சரியா? ஸோ மூளைக்காய்ச்சல் மாதிரியானது. ஸோ இரண்டாவது உலக சுற்றுலா தினம் எப்போது? செப்டம்பர் 27 அப்படியே மாற்றி கொடுத்துருக்காங்க. சரியா? ஸோ அடுத்து சர்வதேச அமைதி தினம் செப்டம்பர் 21 தான். ஸோ உலக ஆசிரியர் தினம் அக்டோபர் 5. சரியா? ஸோ இந்திய ஆசிரியர் தினம் எப்போன்னு கமெண்ட் பண்ணுங்கள். சரியா? ஸோ இங்கே தவறாக பொருந்தி இருக்கிறத கேட்குறாங்க. ஸோ இது தவறாக பொருந்திருக்கு 1 மற்றும் 2. ஸோ ஆப்ஷன் ஏலே இருக்குது பாருங்கள், 1 மற்றும் 2 தவறாக பொருந்திருக்கு. ஸோ 43வது கேள்வி பாருங்கள். ஆம்புலன்ஸ் நம் அருகில் வரும்பொழுது சைரன் ஒலி அதிகமாகவும் நம்மை கடந்து செல்லும் பொழுது குறைவாகவும் கேட்கிறது. ஆனால் ஆம்புலன்ஸின் ஒரே மாதிரி கேட்கிறது. இதன் காரணம் யாதுன்னு கேட்குறாங்க. ஸோ இது டாப்ளர் விளைவு. சரியா? ஸோ இங்கே ஒருத்தர் இருக்காங்க, ஆம்புலன்ஸ் நேராக வருது. ஸோ இது நெருங்க சத்தம் அதிகமாகிட்டே வருது. ஸோ விலகி போகும்போது சத்தம் குறைவாகிட்டே வருது. சரியா? ஸோ நான் அந்த இடத்துல சத்தம் கேட்டுக்கிட்டே தான் இருக்குது. சரியா? ஸோ இது என்னது? டாப்ளர் விளைவு. சரியா? ஸோ 43 ஆப்ஷன் ஏ இங்கே சரியாக இருக்குது. ஸோ 44வது கேள்வி. கீழ்காணும் எந்த அழிவின்மை விதியின்படி ஓர் ஏவுகணை இயங்குகிறது அப்படின்னு கேட்குறாங்க. சரியா? ஸோ எந்த அழிவின்மை விதியின்படி ஏவுகணை இயங்குது? நேரியல் உந்தம் என்ற அழிவின்மையின் விதிப்படி ஒரு ஏவுகணை வந்து இயங்குது. ஸோ 144 ஆப்ஷன் சி இங்கே கரெக்டாக இருக்குது. ஸோ 45வது கேள்வி பாருங்கள். சிவப்பு தரவு புத்தகம் யாரால் வெளியிடப்பட்டது அப்படின்னு கொடுத்துருக்காங்க. சரியா? இந்த சிவப்பு தரவு என்ற புத்தகம் யாரால் வெளியிடப்பட்டிருக்கு? இயற்கை பாதுகாப்புக்கான சர்வதேச ஒன்றியம். சரியா? ஸோ பிரான்ஸ் பன்னாட்டு அமைப்பு 1948 பிரான்ஸினுடைய பன்னாட்டு அமைப்பு. சரியா? ஸோ அழிந்து வரக்கூடிய அரிய வகை உயிரினத்தை பற்றிய தரவுகளை சேகரித்து தரக்கூடியதான் இதனுடைய நோக்கம். சரிங்களா? ஸோ 145 ஆப்ஷன் ஏ இங்கே சரியாக இருக்குது. 46வது கேள்வி பாருங்கள். ஸோ கூற்று அறிவியலின் வரலாற்றை பற்றி அறிந்து கொள்வதன் மூலம் அறிவியல் வளர்ச்சி பற்றி அறிந்து கொள்ளலாம். சரியா? ஸோ அறிவியலுடைய வரலாற்றை நம்ம தெரிஞ்சுக்கிறது மூலமாக அறிவியலுடைய வளர்ச்சி எப்படியாக இருந்திருக்கிறது என்பதை நாம் தெரிஞ்சுக்கலாம். ஸோ காரணம் பாருங்கள், கடந்த கால வாழ்ந்த ஒருவரின் வாழ்க்கையை விவரிக்கும் புத்தகத்தை படிக்கும் பொழுது என்ன செய்ய வேண்டும், என்ன செய்யக்கூடாது போன்ற சில யோசனைகளை பெறலாம் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த கூற்று சரிதான். சரியா? ஸோ அந்த காரணம் சரி, ஆனால் அந்த கூற்றுக்கு சரியாக விளக்குதானா கிடையாது. சரியா? ஸோ அது அறிவியல் வளர்ச்சியை பற்றி பேசுது. ஸோ இங்கே ஒரு தனிப்பட்ட ஒருவரின் வாழ்க்கையை பற்றி பேசுது. ஸோ அதுதான் ஏ மற்றும் ஆர் இரண்டும் சரிதான், ஆனால் ஆரின் சரியான விளக்கம் அல்ல அப்படின்னு கொடுத்துருக்காங்க. சரியா? ஸோ 146 ஆப்ஷன் டி இங்கே சரியாக பொருந்திருக்கு. ஸோ 147வது கேள்வி பாருங்கள். கீழ்கண்ட எந்த தனிமம் பிரியான் சேர்மம் தயாரிக்க பயன்படுகிறது அப்படின்னு கொடுத்துருக்காங்க. இந்த பிரியான் சேர்மம் எதுக்கு பயன்படுது? இந்த ஏசிக்கு பயன்படுது, குளிரூட்டிக்குள்ளே பயன்படக்கூடிய ஒன்று. சரியா? ஸோ எது தனிமம்? என்ன? கார்பன். சரியா? ஸோ 147 ஆப்ஷன் பி இங்கே சரியாக இருக்குது. ஸோ 48வது கேள்வி பாருங்கள். குன்றல் பகுப்பின் எந்த நிலை குறுக்கெதிர் மாற்றம் நிகழ்கிறது அப்படின்னு கொடுத்துருக்காங்க. சரியா? ஸோ இந்த குன்றல் பகுப்பு 2ஆக பிரிக்கிறாங்க. சரியா? ஸோ அதில் 4வது நிலையில் இருக்கக்கூடியது தான் டிப்ளோட்டின் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இதுதான் குறுக்கெதிர் மாற்றத்தை வந்து நிகழ்த்துது. சரியா? ஹோமோலோஜி மற்றும் குரோமோசோம். சரியா? ஸோ 148 ஆப்ஷன் டி இங்கே சரியாக பொருந்திருக்கு. ஸோ 149வது கேள்வி. போர்டெஸ்லா போர்ட்ஸ் பாக்டீரியா குழந்தைகளிடம் ஏற்படுத்துவது என்ன அப்படின்னு கேட்குறாங்க. போர்டெட்லா போர்டிஸ் வந்து எதை ஏற்படுத்துது? குவாக் இருமல், ககுவான் இருமல். சரியா? ஸோ இது என்னது? ஸோ காற்றின் வழி பரவக்கூடிய ஒரு நோய். சரியா? ஸோ இதை வந்து 100 ராஸ் இருமல்னும் சொல்லுவாங்க. சரி, அதுக்கு இன்னொரு பெயர் அது. ஸோ 149 ஆப்ஷன்ஸ்
டி இங்கே கரெக்டாக இருக்குது. ஸோ 50வது கேள்வி, மின்னணு முனைவாக்கம் மற்றும் அயனியாக்க முனைவாக்கத்தின் மீது வெப்பநிலை எத்தகைய தாக்கத்தை கொண்டிருக்கும் அப்படின்னு கேட்குறாங்க. சரியா? ஸோ காந்தபுலத்தை சார்ந்த முனைவாக்கங்கள் அது. ஸோ எது கரெக்டாக இருக்குது? வெப்பநிலையை சாராதது. சரியா? ஸோ மின்னணு முனைவாக்கமும் அயனியாக்க முனைவாக்கமும் வெப்பநிலை எத்தகைய தாக்கத்தை கொண்டிருக்கும்னா வெப்பநிலை சாராததாக தான் கொண்டிருக்கும். ஸோ 150 ஆப்ஷன் டி தான். சரியா? ஸோ இன்றைக்கான 50 கேள்விகள் பார்த்துட்டோம். சரிங்களா? ஸோ நன்றி. அடுத்த கிளாஸில் பார்க்கலாம்.